அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க கோவில் பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கோட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குடுமியான் மலைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஐயனோட சிறப்புகள வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் அரகர பார்வதிபதையே அரகர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சிவதனீய வரிஷ்டா சர்வகல்யாணமூர்த்திம் பரசகமலாஸ்தம் புதிதம் மோதகேனாம் அருணகுசுமமாலா வியாழலம்போதரம் தம் மம கிருதை நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. சுமார் புதுக்கோட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் மையப்பகுதியில் இக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் பற்றிய வரலாறு என்றவென்றால், சுவாமிக்கு சிகை வந்தது எப்படி? அந்த காலத்திலே, புதுக்கோட்டை மன்னை காலத்திலே, இக்கோயில் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை உண்டு. சுரங்கப்பாதை என்றால் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி போகும். குகை மாதிரி போகும் என்றால், இந்த சுரங்கப்பாதை புதுக்கோட்டை மன்னர் அந்த அரண்மனை வரைக்கும் போகும். அரண்மனையிலேருந்து அந்த சுரங்கப்பாதை வழியாக தான் ராஜா வருவார். ராஜா வரும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய யோசையோடு வருவார். பம்பை உடுக்கை அந்த யோசையோடு தான் வருவார். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 2 வீடு தான். கோயிலை சுற்றி வெறும் காடாக இருக்கும். கோயில் மைய பகுதியில் தான் இருக்கும். 2 வீடு, குறுக்கலாரி வீடு, காவலாரி வீடு, 2 வீடு தான். அப்படி இருக்கும்போது சாயரச்சா என்ன இருக்குது, குறுக்கலோட ஒய்ஃபு வந்திருக்காங்க. அர்ச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. அர்ச்சனை பண்ணிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, சுவாமியோட சிரஸில் ஒரு கன்னி பூ தான் இருந்திருக்கு. ஒரு கன்னி பூ இருந்தோன்னே குறுக்கலாரி என்ன பண்ணிட்டாரு, சரி ராஜா வரமாட்டார், டயத்தை பார்த்துருக்காரு, 7 மணி ஆச்சு, சரி ராஜா வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துறப்ப இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களும் வாங்கிட்டு போயிருக்காங்க. போனும்போது பார்த்திங்கன்னா, சுரங்கப்பாதையிலேருந்து மந்திரி வந்திருக்காங்க. மந்திரி வந்தோடனே குறுக்கலாட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ராஜா வரப்போகிறாங்க, பூஜைக்கு தயார் பண்ணுங்க அப்படின்னு. பூஜைக்கு தயார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. குறுக்கலாளிக்கு ஒன்றும் புரியலை, என்னடா பண்ணுறது அப்படின்னு. சுவாமிகிட்ட ராஜாவுக்கு நம்ம மரியாதை பண்ணணும், போகும்போது பூ பிரசாதம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு வரல அவருக்கு. தெளிவு வரலம்போது காவலாளியை கூப்பிட்டு, நீ கொஞ்ச நேரம் இங்கே நான் வீடு வரையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறுக்கலாளின்னு சொல்லிட்டு வீடு வரையும் போயிருக்காங்க. வீடு வரையும் போயிட்டு அதை பூ நம்ம அவசரமாக போகும்போது என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியாத பட்சத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அம்மா எடுத்து தலையில் அதுக்குள்ளே வச்சுட்டாங்க. அப்புறம் போகிற அவசரத்தில் ஒன்றும் புரியலை இவருக்கு. ஒன்றும் புரியாத பட்சத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, தலையில் இந்த பூவை முடியோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவர் குறுக்கலாளி எடுத்துகிட்டு வந்தோன்னே சுவாமியோட சிரஸில் வச்சுட்டாங்க. அலம்பாமல் வச்சுட்டாங்க. செலத்தை வச்சா அலம்பாமல் வச்சுட்டாங்க. அலம்பாமல் வச்சம்போது ராஜாவும் வந்துட்டாங்க. பூஜையும் முடிஞ்சிருச்சு. ராஜா வந்தால் தான் அம்பாலோட சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி அறைன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்கும். ராஜா வந்தால் தான் பள்ளி அறையை திறப்பாங்க. சொக்கர் பெருமாள்னு இருக்கார் இங்கே. சொக்கர் பெருமாள் என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா, அந்த பள்ளி அறைக்கு போனால் தான் பூஜையே ஆகும். அப்படிங்கும்போது ராஜா வந்துட்டாங்க. பூஜையும் முடிஞ்சிருச்சு. ராஜாவுக்கு சுவாமி சன்னதியில் வச்சு பிரசாதம் கொடுத்துருக்காங்க. பிரசாதம் கொடுக்கும்போது பூவையும் கொடுத்துருக்காங்க. குறுக்கலாளி பூவையும் கொடுத்துருக்காங்க. பூவை கொடுக்கும்போது
பூவை கொடுக்கும்போது க ராஜா என்ன பண்ணியிருக்காரு, கண்ணில் எடுத்து ஒத்திருக்காங்க. ஒத்துனம்போது 2 முடி வந்து ராஜா கண்கள் வந்து குத்துனோன்னே கேட்டிருக்காரு, குறுக்கலாளிட்ட கேட்டிருக்காரு, "என்ன இது சுவாமிக்கு குடுமி இருக்கா? முடி இருக்கா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டோன்னே இது குறுக்கலாளிக்கும் ஒன்றும் புரியலை. ஒன்றும் புரியாத பட்சத்தில் அவரால் ஒன்றும் சொல்லவும் முடியல. ராஜா இல்லையா, சந்தேகம் வரும் எதுவும் வருஷம் சொன்னோம்னா. அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன சொல்லியிருக்காரு, இருக்குன்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னு சொன்னோம்னா ராஜாவுக்கு சந்தேகம் வந்துடும். ஏன் இத்தனை வருஷமாக நானும் வந்திருக்கேன், போயிருக்கேன். இல்லை இந்த மாதிரி பூவில் முடி இருந்து நான் பார்த்தது இல்லையே, இன்னைக்கு மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சந்தேகம் எழும்பிடும். அதனால் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இது மந்திரியை கூப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சன்னதியில் வச்சு உள்ளே வச்சு பூட்டிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அந்த மாதிரி குறுக்கலாளியை உள்ளே வச்சு பூட்டியிருக்காங்க. பூட்டிட்டு சாவி எடுத்து அரண்மனைக்கு போயிட்டாங்க. போகும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து லைட்டெல்லாம் கிடையாது. 4 அகல் விளக்கு. அகல்னா உங்களுக்கு தெரியும், பெரிய விளக்கு. அதில் திரிய போட்டு 4 மூலைக்கு எரிய வச்சுருப்பாங்க. அதான் விடிய விடிய எரியும், அதான் வெளிச்சம். அப்படிங்கிறப்ப உள்ளே வச்சு அந்த மாதிரி பூட்டிட்டு போயிட்டாங்க. பூட்டிட்டு போகும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, குறுக்கலாளி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையாக சிவனை நோக்கி தவம் பண்ணியிருக்காரு. தவம் பண்ணும்போது கரெக்டாக 12, 1:30க்கெல்லாம் வந்து இது சுவாமி நின்ற கோடத்தில் ஜடாமுடியை விரித்து போட்டு பரமசிவனாக காட்சி கொடுத்துருக்காரு. காட்சி கொடுத்தோன்னே இவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஐயருக்கு வந்து குறுக்கலாளிக்கு வந்து நம்பிக்கை வந்துடுது. நம்பிக்கை வந்தோன்னே ஒரு செகண்ட் தான் சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு மறந்துட்டார். மறைஞ்சோடனே காத்தால 6 மணி ஆச்சு. அதே மாதிரி ராஜாவும் மந்திரியும் வந்திருக்காங்க. வந்தோடனே இது மந்திரி கையில் சாவியை கொடுத்து, இது சன்னதியில் வந்து குறுக்கலாளியை கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறுக்கலாளியை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, என்ன சுவாமிக்கு குடுமி இருக்கா, முடி இருக்கா, பார்க்கலாமா? பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எங்கே காமி அப்படின்னு. அது மாதிரி அந்த காலத்தில் வந்து நாங்கள் வந்து 2 வஸ்திரம் சாமிக்கு சாத்தியிருப்போம். ஒன்று அங்கவஸ்திரம்னு சொல்லுவோம், அது தோளில் சாத்துவோம். ஒன்று கீழ் வஸ்திரம்னு சொல்லுவோம், அது இடுப்பு கீழே சாத்துவோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, குறுக்கல் என்ன பண்ணிட்டாரு, அங்கவஸ்திரத்தை தோளில் இந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து காமிச்சிருக்காரு. கரெக்டாக நெத்திக்கு மேலே ஒரு கூம்பு மாதிரி பிளாக் கலரில் இருந்திருக்கு. பிளாக் கலரில் இருந்தோன்னே அவர் அப்பயும் நம்பிக்கை படல, ராஜா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை காமிச்சிருக்காரு. இந்த பாருங்க இருக்குது அப்படின்னு. இவருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பரம்பரையாக நாங்கள் வந்து குடுமியோட தான் இருப்போம். எங்களுக்கும் குடுமி இருக்கும், தாத்தா காலத்திலே இருக்கும். அதனால் அவருக்கு நம்பிக்கை இல்லை. என்ன ஒரு சந்தேகம்னா, இவர் நைட்டு ஃபுல்லாக உள்ளே இருந்திருக்காரு, இவர் முடியை எடுத்து ஏன் செட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகம். ராஜா என்ன பண்ணிட்டாரு, நான் நம்ப மாட்டேன், நீ வெளியில் வா, நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக போயிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காரு. யார்? ராஜா. அது மாதிரி பார்த்தோன்னா இவர் என்ன வெளியில் பார்த்தாரோ அதே உள்ளே போய் பார்த்துட்டாரு. உள்ளே போய் பார்த்தோன்னா அப்பயும் நம்பிக்கை வரல இவருக்கு. ராஜாவுக்கு நம்பிக்கை வரல. நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கைனால் இழுத்தா வலி தாங்க ஒன்றும் செய்யாது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, 2 கையால் வச்சு ப்ரெஷ் பண்ணி இழுத்துருக்காரு. இழுத்தோன்னே சுவாமிக்கு வலி தாங்க முடியாமல் 2 முடி வந்து பிச்சுட்டு வந்திருக்கு. பிச்சுட்டு வந்தோடனே 2 சொட்டு ரத்தம் வந்து கண்ணில் தெளித்தோன்னே ராஜாவுக்கு வந்து பார்வை போயிட்டு. பார்வை போனோன்னே என்ன பண்ணியிருக்காங்க, ராஜா வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்தோன்னே குறுக்கலாளியை கூப்பிட்டு,
நான் தெரியாமல் ஒரு சக்திக்கு மகிமை இல்லாமல் தெரியாமல் நான் பின்னாடி பேசிட்டேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு வந்து பார்வை வந்துடுச்சு. ராஜாவுக்கு பார்வை வந்தோடனே மந்திரித்த கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, சுவாமிக்கு வந்து பட்டம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டம் கொடுத்தாங்கன்னு சொன்னோடனே எல்லா ராஜாவையும் வர சொல்லிட்டாங்க, எல்லா மந்திரியும் வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் சுவாமி சன்னதி வெளியில் நடராஜ மேடைன்னு இருக்கும். அங்கே வச்சு சுவாமி அம்பாளுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. சுவாமிக்கு தமிழில் என்னென்னா குடுமிநாதன் பட்டம் கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருதத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிகநாதன் கொடுத்துருக்காங்க. அம்பாள் பேருக்கு அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத சிகாகிரீஸ்வரர். சிகை என்றால் குடுமி, கிரி என்றால் மலை. அதான் குடுமியான் மலைன்னு பேர் பெற்றது. இங்கே வந்து பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் வந்து சிறப்பான முறையில் நடக்கும். 10 நாள் உற்சவம் உண்டு. 10ஆம் நாள் ஊரணி கலையில் வந்து தெப்பம் உண்டு, தெப்பம் விழா உண்டு. அது மாதிரி ஆடிப்புறம் ஒரு 9 நாள் இங்கே சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு இருக்காங்க. வர வியாழக்கிழமை அன்றைக்கி காத்தால் பார்த்திங்கன்னா 8 மணி அளவில் தேர் நடக்கும். சாயங்காலம் 5 மணி அளவில் திருக்கல்யாணம் நடக்கும். அதான் சிறப்பு. அது மாதிரி அம்பாளுக்கு வந்து இங்கே வந்து குழந்தை இல்லாத பேர்கள் வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி புடவை சாத்தி ஒரு தொட்டில் வாங்கி சாத்தினால் குழந்தை பாக்கியம் உண்டு. அது மாதிரி திருமணமாகாத பக்தகோடிகள் வந்து அம்பாளுக்கு பொட்டு வந்து அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி பொட்டு வாங்கி சாத்தினால் விரைவில் திருமணம் கைகூடும். நன்றி, வணக்கம். குடுமியான் மலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிற்ப கலைக்கூடம்னு சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உலக சிறப்புமிக்க இசைக்கல்வெட்டு, அந்த இசைக்கல்வெட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குடவரை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மன்னர்கள் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி பேர் குடவரையில் உள்ள பேர் பார்த்திங்கன்னா ஜெயந்த மணீஸ்வரர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா திருநலக்குன்றத்து மகாதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க.